பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன். If you ask me any question in English, I am ready to answer it in the parliament. मेरे को हिंदी में सवाल पूछ रहे मतलब हिंदी में भी बोल सकता हूँ. లేదు మీరు తెలుగులో మాట్లాడుతుంటే తెలుగులోనే మాట్లాడుతున్నారు. ஒரே மேடையில் 3 மொழிகளில் பேசி கீழே உள்ள கூட்டத்தை கிரங்கடித்துக் கொண்டிருக்கும் இவர்தான் அதிமுகவின் கோவை தொகுதி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் கோயமுத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர் சிங்கை ராமச்சந்திரன். இவரது தந்தை சிங்கை கோவிந்தராசு தீவிர எம்ஜிஆர் ரசிகர். ஆரம்பத்தில் மில் தொழிலாளியாக இருந்த கோவிந்தராசு எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பிறகு கட்சியில் இணைந்து களப்பணியாற்றி வந்தார். கோவிந்தராசுவின் திருமணத்தை எம்ஜிஆரே தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். கட்சியின் மீது அவர் காட்டிய விசுவாசம் மாவட்ட செயலாளர் பதவியையும் 1991ஆம் ஆண்டு சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பையும் அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. கிடைத்த வாய்ப்பை பற்றி கொண்டு வென்று காட்டினார் கோவிந்தராசு. எம்ஜிஆர் மறைவுக்கு பின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆதரவாளராக மாறிப்போனார். எம்ஜிஆர் மீது கோவிந்தராசனுக்கு இருக்கும் பிரியத்தை உணர்ந்துதான் என்னவோ அவரது மகனுக்கு சிங்கை ராமச்சந்திரன் என பெயர் சூட்டினார் ஜெயலலிதா. அன்று ஜெயலலிதாவால் பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தைதான் இன்று எடப்பாடியின் தளபதியாக கோவையில் களம் காண்கிறது. அரசியலுக்கு வரும் முன்பு கோவையில் உள்ள பெர்க்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பையும் PSG தொழில்நுட்ப கல்லூரியில் என்ஜினியரிங் படிப்பையும் படித்துள்ளார் சிங்கை ராமச்சந்திரன். 18 வயதிலேயே அதிமுகவில் இணைந்து அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார். கல்லூரி படிப்புக்கு பின் 3 ஆண்டுகள் போக்கஸ் அகாடமியில் பணி செய்து வந்தவருக்கு IIM அகமதாபாத்தில் MBA முதுகலை பயிலும் வாய்ப்பு கிடைத்தது. தந்தையைப் போலவே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தவர் அதற்கான முதல் பக்கத்தை IIMமிலே தொடங்கினார். மாணவர் தேர்தலில் போட்டியிட்டு வென்று மாணவர் யூனியனின் செயலாளராக இருந்தார். படித்து முடித்து சொந்த மண்ணுக்கு திரும்பியவர் தந்தை பெயர் சொல்லும் பிள்ளையாக அரசியலில் அதிமுகவில் களப்பணியாற்றவே விரும்பினார். ஜெயலலிதாவே இவரை கண்டு IIMஇல் MBA படிச்சுட்டு கட்சிக்காக வந்திருக்கீங்களா என்று கேட்டு ஆச்சரியப்பட்ட கதையும் உண்டு. பின்னர் ராமச்சந்திரனின் அரசியல் செயற்பாடுகளையும் கட்சி மீது அவர் வைத்திருந்த விசுவாசத்தையும் பார்த்த ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு அதிமுக IT விங் மாநில செயலாளர் பதவியை சிங்கை ராமச்சந்திரனுக்கு கொடுத்தார். அம்மாவே பார்த்து வழங்கிய பதவி என்று பெருமிதம் கொண்டார் ராமச்சந்திரன். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு IT விங்கும் முக்கிய பங்காற்றி இருந்ததால் ஜெயலலிதாவின் குட்புக்கில் இடம் பிடித்தார் சிங்கை ராமச்சந்திரன். ஜெயலலிதா மறைவுக்கு பின் OPSக்கு முதலாளாக ஆதரவு கொடுத்தவர் சிங்கை ராமச்சந்திரன் தான். அதனால் சசிகலாவின் கோபத்துக்கு உள்ளாகி கட்சியிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டார். OPSக்கு ஆதரவு அளித்தது பற்றிய கேள்வியை எழுப்பிய பொழுது சசிகலாவின் பிடியில் அதிமுக சிக்கிவிட்டால் ஜனநாயக முறையில் கட்சி செயல்படாது, அதனாலேயே OPSக்கு ஆதரவு அளித்தேன் என்று தன் பக்க நியாயத்தையும் பதிவு செய்திருந்தார். சர்ச்சைகள் ஓய்ந்து EPS OPS இருவரும் ஒன்றிணைந்து கட்சியை வழிநடத்திய பொழுது மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டார் சிங்கை ராமச்சந்திரன். ஆனால் அவர் வகித்து வந்த IT விங் செயலாளர் பதவி அவரிடமிருந்து பறிபோயிருந்தது. அவரை சாந்தப்படுத்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிமுக தலைமை அவருக்கு IT விங்கின் தலைவர் பதவி வழங்கியது. ஆனால் அதிமுகவில் தலைவர் பதவியை விட செயலாளர் பதவிக்கு அதிகாரம் என்பதால் அப்செட்டில் இருந்தார் சிங்கை ராமச்சந்திரன். உங்களுக்கான நல்வாய்ப்பு உங்களை தேடி வரும், அதுவரை அமைதியாக இருக்குமாறு அவரை தேற்றினார் எடப்பாடி பழனிசாமி. சொன்னது போலவே தற்போது வாய்ப்பு தேடி வந்திருக்கிறது. சிங்கை ராமச்சந்திரனை கோவை வேட்பாளராக அறிவித்து களம் இறக்கியிருக்கிறது அதிமுக தலைமை. காத்திருந்து கிடைத்த வாய்ப்பு என்பதால் ஆரம்பத்திலேயே அதிரடி காட்ட தொடங்கியுள்ளார் சிங்கை ராமச்சந்திரன். தன்னை எதிர்த்து பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட போகிறார் என்பதை அறிந்ததும் ஐ எம் வெயிட்டிங் என்று துப்பாக்கி பட விஜய் டயலாக்கில் ட்விட்டரில் தெரிக்க விட்டுள்ளார். போதாக்குறைக்கு அண்ணாமலையை விவாதத்திற்கு அழைத்து சவால் வேறு விட்டுள்ளார். திமுகவும் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருந்த கணபதி ராஜ்குமாரை களமிறக்கி கோவையின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது. இந்த மும்முனை போட்டியில் ஐ எம் வெயிட்டிங் என தெரிவிக்கவிட்ட ராமச்சந்திரன் கோட்டாக உருவெடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.